வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன் பார்க்க போகிறோங்க. மார்ச்ன்றது ரொம்ப புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. என்னென்ன புனித மாதம் அப்படின்னா, உங்களுக்கு மாசி மகம் வருது மார்ச் 3. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், நம்ம முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம். முக்கியமாக முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடந்த கல்யாணம் பங்குனி உத்திரம். மாசி மகத்தில் தான் நம்ம புண்ணிய நதியில் பாவம் கடிக்கிறோன்னா, புண்ணிய நதிங்கன்னா அவங்க பாவத்தை கடிக்கிற நாள் மாசி மகம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு சனி பயிற்சி நடக்குது, சரிங்களா? வாக்கியம் படி சனி பயிற்சி நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி நடக்குது. இன்னொன்று ஒரே கட்டத்துள்ள 5 கிரகம் கும்பத்திலே கிட்டத்தட்ட 5 கிரகம் ஒன்றா இருக்குது, சரிங்களா? அடுத்து அவங்க 15க்கு அப்புறம்லாம் பங்குனி உள்ள போகும்போது இன்னொரு கட்டத்தில் மீனத்துலலாம் 3 கிரக சேர்க்கை வரப்போகுது. அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது மார்ச்சில். நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ப்ராக்டிக்கல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு அப்ரைசல் நடக்கிறது மார்ச்சில் தான், பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறது மார்ச்சில் தான். அதனால் கிரகத்தில் அவ்வளோ வேலை நடக்குது, நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்க வேலை நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த கிரகத்துங்களை வச்சு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள், அதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகிறோம். கவனிங்க. கும்பம் ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? ஜென்ம சனியை நம்ம ஃபுல்லாக விலகியாச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்லியிருந்தோம் கும்பத்துக்கு டைம் நல்லா இருக்குது சார், பெட்டராக வருதுன்னும் போது பாதி பேர் இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னாங்க. அதெல்லாம் என்ன விஷயம்னா, சில பேருக்கு வாக்கியம் முறை பிரகாரம் ஜாதகம் ஒர்க் ஆகும், அவங்களாம் ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த மார்ச் 6 மெயினாக யாருக்குன்னா, இது சொல்லுவாங்க, இந்த உலகம் பிறந்தது எனக்காகன்ற மாதிரி இந்த மொத்த உலகம், இந்த மொத்த மார்ச் மாதமே கும்பத்துக்காக தான். ஏன்னா மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கம்ப்ளீட்டாக கும்பத்துலேருந்து மாறுறாரு. அதனால் ஃபுல் ரிலீஃப். உங்கள் ஜென்ம சனி முடிஞ்சிடுச்சு, ஓகே? இப்போ பாத சனி தான், சரி. அப்போ என்ன, லைஃப்பில் ஒன்று நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ரொம்ப 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 நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஓகே? எது இதில் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மன அமைதி வரும். எங்கள் கும்பத்துக்கு மெயினாக தாங்க. கும்பத்துக்கு சோறு போடுறீங்களோ இல்லையோ, கொஞ்ச நேரம் சொல்லுவாங்கள்ல, ஒரு 5 நிமிஷம் கொடுமா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருமான்னுவாங்கல்ல, அது யாருன்னா கும்பம் தான். ஏன்னா கும்பத்துக்கு மெயினாக அமைதி வேணும். அமைதி இருந்தாலே அப்படியே கண்ணை முட்டே கொஞ்சம் அரை நாளாக கூட ஓட்டிடுவாங்க. அந்த மன அமைதி வரும் உங்களுக்கு அதிகமாக. இது ஒன்று. அடுத்து அதான் நம்ம ஒரு 5-6 வருஷம்தான் பின்னி பெடலில் எடுத்துருச்சேன். யாராவது நம்மகிட்ட பேச வரமாட்டாங்களா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காதா அப்படின்னு பார்ப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வரும். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்லாம் திரும்பி வருவாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களே டச் இல்லாமல் இருக்கும், அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க. ரொம்ப உண்மையாக சொல்கிறாங்க. கடைசி ஒரு 3 மாதமாக தான் கும்பம் சிரிச்சிட்ருக்கும். ஒரு 6 வருஷமாக சிரிப்பை கூட மறந்துட்டுருப்பாங்க கும்பம். கடைசி ஒரு 3 மாதமாக தான் கொஞ்சம் சிரிச்சிட்டே இருப்பாங்க கும்பம். இந்த வருஷம் தொடங்கி இல்லை டிசம்பர் மாதம் தான் கொஞ்சம் சிரிப்புன்றது அவங்க முகத்தில் பார்க்கும். அந்த மாதிரி தான். இதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக போகும். இது ஒன்று. இதே டைமில் கும்பத்துக்கு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருந்தால் சூப்பராக கம்மியாகும். ஏன்னா கும்பம்லாம் சனி பகவான் வீடு. கால புருஷ தத்துவம் படி இதெல்லாம் கால்கள், முழம் கால்கள்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு கால் வலியெல்லாம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். ஏன்னா இதோட சிம்பிளே பானை பார்க்க பெருசாக அழகாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் உடம்பு அப்பப்போ முடியாமல் போகும், லைட்டாக தட்டினாலும் உடஞ்சிரும். எல்லா கும்பமும் சொல்ல, பட் ஜென்ரலாக. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் எதுனா இருந்தால் அது எல்லாமே நிறைய ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் பிரச்சனைகள்லாம் தான் அதெல்லாம் கம்மியாகும். ஏன்னா கும்பம் அதை சொன்னேன், யாரா நீ எதுக்காக என்கிட்ட, இந்த வடச்சனில் தானே சொல்லுவாங்க, யாரா இவங்க அப்படின்ற மாதிரி, யாரா நீ எதுக்காக என்கிட்ட சண்டை போடுற அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை தேவையில்லாதவங்களும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் ஆவாங்க. உங்கள் கிட்டேயே வரமாட்டாங்க, அப்படியே தானாக ரிமூவ் ஆகிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒர்க் ஆகணும்னா அதை சொல்ல, மலர் மருந்துகள் தான். சில மலர் மருந்துகள் தருவோம், தானே எதிரிகள் மூவ் ஆவாங்க. சில தானியங்கள் சொல்லுவோம், அந்த தானியங்கள் கையில் வச்சுக்கோங்க. இப்போ கும்பத்துக்கெல்லாம் உங்கள் லக்னம் நட்சத்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மாறும். ஆனால் கையில் எப்போவுமே நீங்கள்
ஒரு அரிசியை மஞ்சள் பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா அச்சதை சொல்லுவோம்ல, மஞ்சள் கலந்த அச்சத அரிசி, அதை எப்போவுமே ஒரு பிளெயினான பேப்பரில் மடித்த பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து சீடு தெரப்பியில் சொல்லி தருவேன். இதை தான் நம்ம கோவில்கள்லேயும் பண்ணணும். கோவில் கலசத்துலேயும் பார்த்திங்கன்னா நவதானியம் இருக்கும். சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போதும் நவதானியம் வைப்போம். ஆசீர்வாதம் பண்ணணும்னா நவதானியங்கள் வச்சுருப்போம். அதில் மெயினாக அரிசி வச்சுருப்போம். அந்த அச்சத அரிசியை உங்கள் பாக்கெட்டில் எப்பவுமே வச்சுருங்க. லைஃப்பில் சூப்பர் சேஞ்சஸ் வரும் கும்பத்துக்கு. அதுவும் நீங்கள் வந்து பூரட்டாதினா இருந்தீங்கன்னா பட்டைய கலப்பம் சேஞ்சஸ். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சும்மா இல்லை நடக்காதுன்னா போடக்கூடாது. ட்ரை பண்ணுங்கள். ஒரு மாதம் இல்லை ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி எடுக்கிற ரிசல்ட்டு வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இதை தாண்டி வேலையில் ஏதாவது ஆஃபீஸில் ப்ரொமோஷன் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பிஸ்னஸ் எதுனா புதுசாக, ஆக்சுவலாக இப்போ கும்பத்துக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் ஐடியா கொடுப்பாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. பிஸ்னஸ் நல்லபடியாக கை கொடுங்க. அந்த பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்டும் நல்லபடியாக வருங்க. தாராளமாக பண்ணலாம். ஜஸ்ட் உங்கள் ஜாதகம் வச்சு எந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லதுன்றதை மட்டும் செலக்ட் பண்ணி இறங்குங்க. பிஸ்னஸை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பர். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, பார்ட் டைமாக என்ன பண்ணணுன்னா கூட ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கான டைம். சரி, எதில் பத்திரமா இருக்கணும் அப்படின்னா, காசு விஷயத்தில் பத்திரமா இருக்கணும். யாருக்கு கொடுக்குறீங்க, யாருக்கு வாங்குறீங்க. திருமணம் விஷயத்தில் யாருக்காவது கல்யாணம்லாம் தள்ளி போடுது அப்படின்னா, பங்குனி உத்திரம் முருகன் தெய்வானை கல்யாணம் வருது, போய் பாருங்கள். அதை பார்க்க நம்மளுக்கு அந்த கல்யாணத்துக்கான பிராப்தம் அதிகரிக்கும். தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்பாள், சிவன் சேர்த்து வழிபாடுங்க. முடிஞ்சால் பள்ளியறை பூஜை போய் அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா ரங்கநாதன் தாயார் அவங்கள வழிபடுங்க. அவங்களது நிறைய பூஜைகள், சாயங்கால பூஜைகள் நிறைய நடக்கும். நீங்கள் ஸ்ரீரங்கம்லாம் போனீங்கன்னா அந்த 5 மணி தாயார் பூஜைலாம் அவ்வளோ அமக்கலமாக இருக்கும். அந்த பூஜைகள் அட்டன் பண்ணால் மகப்பேறு கல்யாணம் நடக்கிறதா சீக்கிரம் கை கூடும். அன்னதானம்னா கொடுக்க தந்தால் தயிர் சாதம் கொடுங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். சரிங்க, உங்கள் ராசி லக்னத்துக்கு நம்ம வந்து பொதுவான பலன்கள் பார்த்தோம். ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லை பண வரவு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு நல்லபடியாக திருமணம் அமையும், யாருக்கு குழந்தை பேர் அமையும், யார் வந்து வண்டி வாகனம் வீடு நிலம்லாம் வாங்கலாம், யாருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது, யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க, யாரோட உடல் நிலை எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம வந்து பொதுவாக பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்ம வந்து எப்பவுமே சொல்கிறது தான், 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. பொதுவாக சொல்லியிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம சொல்ல 1 கோடி பேருக்கும் நம்ம வந்து ஒரு பொதுவாக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் கிரகநிலை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு எதனா மேலும் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு ஜோதிடர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் கிரகநிலை இருக்குது, இப்படி நடக்கணும். நம்ம சொல்கிறதால நடக்குமானா சொல்கிறதால நடக்காது. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை தான் சொல்கிறேன். அதை நடத்தி காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒன்று. அது இப்போ சொன்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் அது நடத்துறதுக்கு நம்மளை புஷ் பண்ணும். 2. 3வது, நிறைய முக்கியமான பண்டிகைகள் வருது. நம்ம மாசி மகம் வருது, நம்மளுடைய பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்லாம் வந்து கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கும், கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணுன்றவங்களுக்கான முக்கியமான பண்டிகை. அதை நல்லா வழிபடுங்க. நிறைய கஷ்டப்படுற வாழ்க்கையில் அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்கான முக்கியமான பண்டிகை மாசி மகம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லைஃப்பில் வந்து இன்னும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்மளே நிறைய பயிற்சி தரோம். இப்போ வந்து குரு நிவர்த்தி பயிற்சி நடக்குது. அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணணும், சனி பயிற்சி நடக்குது. சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. நம்ம கோவில்னு ஓடுறோம். ஓகே, ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். அப்போ நம்ம கோவில் இங்கே இருக்கும்போது எதுக்கு வெளியே ஓடணும்? அப்போ இந்த கோவிலை எப்படி சார்ஜ் ஏற்றுறது? கோயிலில் பண்ணுற விஷயங்களெல்லாம் அதுக்கு நம்மளே தீபாரத்தனை காட்ட சொல்லலை. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி இருக்குது, ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விதைகள் வச்சு கலர் வச்சுலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம். வெறும் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறா, அவர் சொல்கிறதுனால நடக்குன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமை. ஒன்று. கூட இந்த பயிற்சிகள், இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ண நீங்கள் இன்னும் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு நல்ல விஷயம்,
யாருக்குன்னா இந்த பயிற்சிகள் வேணும்னா இந்த யூடியூப் லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து அதில் டிஸ்கவுண்ட் தரப்படும். இது நம்ம சேனலுக்கான நான் கொடுக்குற கிஃப்ட். நன்றி சொல்வது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.